ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார்? கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம். கொடிக்கட்டி வாழ்பவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். சரித்திரத்திலே சத்தம் போடாமல் சாதனையை செய்து இடத்தை பிடிக்க கூடியவர்கள். சோம்பேறி தனத்தை ஒழித்தால் இவர்களால் முடியாத வேலைகளே கிடையாது. அப்படிப்பட்ட கும்பராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உடையவர்கள் தான் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கும் 5 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்குரியது, 2 சுக்கிரனுக்குரியது, 3 புதனுக்கு மட்டும் 2 முறை பெயர்ச்சி அடைகின்றார், செவ்வாய்க்கு உரியது. இதை நாம் இந்த பலாபலனை பொது பலனோடு இணைத்து இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகும் விளக்கமாகும் பார்க்க இருக்கின்றோம். யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல் தீர். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர் வரும். பணவரத்து திருப்தி தரும். கடன் பிரச்சனைக்குள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண காரியங்கள் சாதகமான பேச்சு காணப்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மதிப்பு கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும். பயணங்கள் போது கவனம் தேவை. மாணவர்களின் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும். அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவார்கள். குடும்ப தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் மாதம். சோதனைகள் வெற்றியாய் மாறும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள். படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கல்வியிலே புதிய மாற்றத்தை உருவாக்கும். அரசாங்கம் அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? வேலைக்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரம் மேம்படும். தைரியம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 16, 17. அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 9, 10 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம் ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை
நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumar.astro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.